எதிர்காலத்தில் நடக்கக்கூடிய விஷயத்தை முன்கூட்டியே கணிக்கக்கூடிய தன்மை கொண்டவங்க இந்த தனுசு ராசிக்காரங்களாக இருப்பாங்க. இந்த தனுசு ராசிக்காரங்க பாருங்க, பல சாதனைகளையுமே படைக்கக்கூடிய ஒரு திறமைசாலிகள் அப்படின்னு கூட சொல்லலாம். ஆனாலும் உங்ககிட்ட தற்பெருமை கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும். சுயநலம் பார்க்காம எதையுமே துணிந்து செய்யக்கூடிய ஒரு தன்மை இவங்களுக்கு இருக்கு. பொய் பேசுகிறவங்களையும் தீய பழக்கம் கொண்டவங்களையுமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு பார்த்தாலே பிடிக்காதுங்க. கோபம் வரும். கோபம் வந்தால் எதிரில் யாருமே நிற்க முடியாத அளவுக்கு இவங்களுக்கு கோபம் வரும். பெரும்பாலும் நல்லா சுறுசுறுப்போடு எடுத்த காரியத்தை சிறப்பாக செஞ்சு முடிக்கக்கூடியவங்களா நீங்கள் இருப்பீங்க. எல்லோருக்குமே மரியாதை தரக்கூடியவங்க தான் நீங்கள். கள்ளம் கபடம் இல்லாமல் எல்லோருக்கிட்டையுமே ஆத்மார்த்தமாக உண்மையாக பழகக்கூடியவங்க தான் இந்த தனுசு ராசிக்காரங்க. பெரும்பாலும் பாருங்களேன், இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு ரகசியம் அப்படிங்கிறது எதுவுமே இருக்காது. யாருக்கிலேயும் பணிந்து அடிமையாக இருக்கிறதும் இவங்களுக்கு பிடிக்காது. கெட்டவங்களை கூட திருத்தி நல்ல வழியில் கொண்டு போகிறதுக்கான முயற்சியை செய்வாங்க. அன்பாக பழகுனா எந்த விஷயத்தையுமே சாதிச்சுக்கலாம் தனுசு ராசிக்காரங்கிட்ட. மற்றவங்களுக்கு உதவி செய்யக்கூடிய பண்பு கொண்டு இருக்கிறதுனால இந்த தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பாருங்களேன், அடிக்கடி ஏதாவது பிரச்சனையில் மாட்டிக்குவீங்க. சின்ன வயசில் இருந்தாலுமே இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு தெய்வ பக்தியும் தர்ம சிந்தனையும் அதிகமாக இருக்கும். உங்களுடைய சுய ஜாதக கணிப்பை நீங்கள் எளிய முறையில் கணிச்சிக்க விரும்புனா டிஸ்கிரிப்ஷனில் பாருங்கள், ஜோதிடரோட நம்பர் கொடுத்துருக்கோம். உங்கள் ஜாதக கணிப்பால் சில நன்மைகளை நீங்கள் பெற முடியும். ஏன்னா கிரக நிலைகள் பொதுவாக பலனை விட ஜாதக அமைப்பில் எப்படி இருக்குது, அதனால் என்ன மாற்றம் வரும் அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் இல்லையா? உங்கள் ஜாதக கணிப்பு எளிமையாக தெரிஞ்சுக்கணும்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடர் நம்பர் கொடுத்துருக்கோம். அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி கூட நீங்கள் ஜாதக கணிப்பு தெரிஞ்சுக்கலாம். ஒரு தடவை பயன்படுத்தி பாருங்கள். தனுசு ராசிக்காரங்க நீங்கள் பாருங்களேன், குரு பகவான் ராசி அதிபதியாக கொண்டவங்க. குரு பகவான் கல்வி, கேள்வி, வித்தை இதுக்கு எல்லாமே காரகன். பெரும்பாலும் தனுசு ராசிக்காரங்க இந்த வயசு வித்தியாசம்லாம் இருக்காது. ஏதாவது ஒரு புது புது விஷயத்தை கற்றுக்கணும் அப்படிங்கிற ஆர்வம் இருந்துக்கிட்டே இருக்கும். அதே போல் உங்களை பார்த்து மற்றவங்க எப்போவுமே சில விஷயத்த செய்யணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. அந்த மாதிரி ஏதாவது தனித்திறமை ஏதாவது ஒன்றாச்சும் தனுசு ராசிக்காரங்கிட்ட கண்டிப்பாக இருக்கும். அப்படி தனுசு ராசிக்காரங்க இப்போ என்ன கற்றுட்டு இருக்கிறீங்க, எந்த விஷயத்தில் சிறந்து விளங்குறீங்க அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். தனுசு ராசியில் பாருங்கள், இந்த மூலம், பூராடம், உத்திராடம் 1ஆம் பாதம் இந்த 3 நட்சத்திரங்களும் இருக்குது. உங்களுக்கு இந்த மாதம் கிரக நிலை எப்படி அமைஞ்சிருக்கு, இதனால் என்ன மாதிரியான மாற்றங்கள் நீங்கள் இப்போ பெற போகிறீங்க அப்படிங்கிறத வாங்க இப்போ விரிவாக பார்க்கலாம். கிரக நிலைகளை பொறுத்த வரைக்கும் இந்த சூரியன், செவ்வாய், சுக்கிரன் இந்த 3 கிரகங்களுமே தனவாக்கு ஸ்தானத்தில் சஞ்சாரம் செய்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த புதன், சனி, ராகு இவங்கெல்லாம் தைரிய வீரிய ஸ்தானத்துலேயும், குரு பகவான் பாருங்கள் வக்கர இயக்கத்தில் சப்தம ஸ்தானத்தில் இருக்கிறாரு. பாக்கியஸ்தானத்தில் கேது இருக்கக்கூடிய ஒரு நிலையில் கிரக நிலைகள் இப்போ அமைஞ்சிருக்கு. இந்த கிரக நிலைகள் உங்களுக்கு என்ன மாதிரியான பலனை கொடுக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் திருமணம் அப்படிங்கிறது கொஞ்சம் நிறைய பேருக்கு பாருங்கள் தாமதமாக அமைஞ்சிருக்கும். சீக்கிரமாக மன வாழ்க்கை அமைஞ்சவங்களுக்குமே அவங்களோட வாழ்க்கையில் பல பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரியான சூழல் உருவாகியிருக்கும். வாழ்க்கை துணையின் உடல்நிலையில் அடிக்கடி பாதிப்பு, இல்லைன்னா குடும்பத்தில் ஏதாவது சண்டை சச்சரவு இந்த மாதிரி இருந்துக்கிட்டே இருக்கும். ஆண்களாக இருந்தால் மன வாழ்க்கைக்கு பிறகு நிறைய பிரச்சனைகளில் சந்திச்சவங்களாக இருப்பாங்க. அதே போல் மனைவியால் தனுசு ராசிக்காரங்களுக்கு கொஞ்சம் வீட்டில் நிம்மதி இல்லாதது போல் பிரச்சனைகள் இருந்துக்கிட்டே இருக்கும். ஒரு பிரச்சனையை தீர்த்த உடனே அடுத்த பிரச்சனை வரும். பிரச்சனையை கூட வாழக்கூடிய ஒரு சூழலில் பெரும்பாலும் இருப்பாங்க. தனுசு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் பாருங்களேன், சின்ன வயசில் நல்ல ஒரு வசதி வாய்ப்போடு வாழ்ந்திருப்பாங்க. பணம் நடமாட்டம் எப்பொழுதுமே இவங்களுக்கு தடையில்லாமல் கிடச்சிருக்கும். அதே போல் இவங்க மட்டும் திட்டமிட்டு எந்த ஒரு விஷயத்தையும் செஞ்சால் போதுங்க, எல்லாத்துலேயுமே நன்மையை பெறலாம். பெரும்பாலும் நீங்கள் வீட்டு வசதிக்காக அடிக்கடி கடன் வாங்கக்கூடிய சூழல் உருவாகியிருக்கும். தங்களுடைய வாழ்க்கை வசதிக்காக, அதாவது வாழ்க்கையில் வரக்கூடிய தேவைகளை பூர்த்தி செய்வதற்காகவும் சுகபோக வாழ்க்கையை வாழ்வதற்காகவும் சில கடன்கள் ஏற்பட்டிருக்கும். அதே போல் மருத்துவ செலவுக்காகவுமே கொஞ்சம் கடன் உங்களுக்கு ஏற்பட்டிருக்கும். பண வரவில் தடை ஏற்பட்டாலும் தங்களோட வாழ்க்கை வசதியை குறைத்து கொள்ள விரும்ப மாட்டீங்க. பெரும்பாலும் பாருங்களேன், இந்த நடக்கிறது உங்களுக்கு பிடிக்காதுங்க. ரொம்ப தூரம் நடந்து போகிறது இதெல்லாம் பிடிக்காது. அது கேட்டது போல் வண்டி வாகன வசதிகளை நீங்கள் அமைச்சிருப்பீங்க. தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதற்கு கொஞ்சம் தடை ஏற்பட்டிருக்கும். ஏன்னா கல்யாணம் ஆகி 1 வருஷம் 2 வருஷத்துக்கு அப்புறம் தான் குழந்தை பாக்கியமே பெரும்பாலான தனுசு ராசிக்கு கிடைக்கிது. ஆனால் பாருங்கள், அப்படி லேட்டாக கிடைச்சாலுமே உங்கள் பிள்ளைங்களால் சமுதாயத்தில் நல்ல பயன்களை நீங்கள் பெறுவீங்க. அவங்களால நல்ல ஒரு மதிப்பு மரியாதை உங்களுக்கு வரும். பெரும்பாலும் இந்த தனுசு ராசியில் இருக்கிறவங்க கோபத்தை மட்டும் குறைச்சாலே பெரும்பாலும் நன்மைகளை நீங்கள் பெறலாங்க. இந்த கோபம் தான் பல இடத்துல உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுத்துருக்கோம். தனுசு ராசி என்பவர்களுக்கு இப்போ சொன்னக்கூடிய கிரக நிலையாலே என்ன மாதிரியான பலன்கள் இந்த வாரம் பெற போகிறீங்க அப்படின்னு பார்த்தா, உங்களுக்கு பாருங்களேன், மறைச்சி வச்சிருந்த தனித்திறமை இப்போ வெளிப்பட்டு வரப்போகுது. ராசி அதிபதி குரு பகவான் தன்னோட வீட்டை தானே பார்க்குறாரு.
இதனால் நீங்கள் மேற்கொள்ளக்கூடிய ஒவ்வொரு முயற்சியிலையுமே தளர்ச்சி இல்லாத வளர்ச்சி இப்போ நீங்கள் பெறக்கூடிய அமைப்புங்க. புதிய தேடல் வரும், கூட பிறந்தவங்களால் நல்ல ஒரு அனுகூலமும் நல்ல ஒரு ஆதாயமும் வரும். சொல்லப்போனால் உழைப்பிற்கேற்ற பலன் இப்போ உங்களுக்கு கிடைக்கும். அர்த்தாஷ்டமணி சனி தொடங்கினாலும் குரு ராசியை பார்க்குறாரு. படித்து முடிச்சுட்டு வேலைக்காக காத்திருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் நல்ல ஒரு வேலை வாய்ப்புக்கான அங்கீகாரம் கிடைக்கும். நல்ல வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இப்போ முயற்சி செஞ்சால் நீங்கள் நினச்ச வேலையை கூட பெற முடியும். ஏன்னா வேலை வாய்ப்பு நல்லா இருக்குது. அதே போல் வேலை செஞ்சுட்டு இருக்கிறவங்களுக்கு மேலதிகாரிகளோட ஒத்துழைப்பு பக்கபலமாக இருக்கும். புதுசாக ஏதாவது தொழில் செய்யணும், வியாபார விரிவாக்கம் செய்யணும் அப்படின்னு நினச்சி கடனுக்காக எதிர்பார்த்துட்டு இருக்கிறவங்களுக்கு வங்கி கடன் கிடைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது. வேலை ஆட்களால் ஏற்பட்ட தொல்லை உங்களை விட்டு இந்த மாதம் நீங்குது. உங்களோட பிரார்த்தனை பரிபூர்ணமாக நிறைவேறக்கூடிய அமைப்பு இப்போ உண்டாகி இருக்குங்க. இந்த காலகட்டத்தில் நீங்கள் குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதாக இருக்கும். உங்கள் பிரார்த்தனை விரைவில் நடக்கும். நீங்கள் வைக்கிற பிரார்த்தனை விரைவில் உங்களுக்கு உண்டாகும். குலதெய்வத்தின் பரிபூர்ண அருளையுமே பெற்றுத்தரக்கூடிய ஒரு அமைப்பு அப்படின்னு கூட சொல்லலாம். முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதம் வரக்கூடிய அமாவாசை பௌர்ணமி தினத்தில் நீங்கள் உங்கள் குலதெய்வ வழிபாடை குடும்பத்தோடு செய்ய பாருங்கள். இது நல்ல ஒரு உயர்வையும் நன்மையும் ஏற்படுத்தக்கூடதாக இருக்கும். அதே போல் குழந்தைகள் அவங்களோட தேவைகளை உங்ககிட்ட சொல்லுவாங்க. அவங்களோட தேவைகளை நீங்கள் மனமாற நிறைவேற்ற போகிறீங்க. உங்கள் நண்பர்களால் கூட பாருங்கள், உங்களுக்கு எல்லா வகையிலுமே சாதகமான உதவி வந்து சேரும். வரவு நல்லாயிருக்கும், செலவுமே கொஞ்சம் இருக்குது. வரவுக்கும் செலவுக்கும் சரியாக இருக்கும். இந்த காலகட்டத்தில் நீங்கள் கொஞ்சம் ஆடம்பர செலவுகளை, அவசியமற்ற கடனை குறைச்சிக்க பாருங்கள். உடல் உபாதைகளை பொறுத்த வரைக்கும் நோய் தொந்தரவு இந்த மாற்று வைத்தியத்தால் பலன் தரும். தாத்தா பாட்டியை சந்தித்து நல்லாசை பெறக்கூடிய அமைப்பு கூட வருது. தாராளமாக தன வரவும் ஏற்படும். கவனமாக முன்னெச்சரிக்கை செயல்பட்டா திருமண தடை விலகும். வீட்டில் சுப விசேஷம் நடப்பதற்கு வாய்ப்பு இருக்குது. நல்ல காரியத்திற்கான பேச்சுவார்த்தையாச்சும் இந்த மாதம் உங்கள் வீட்டில் நடக்கும் பாருங்கள். கணவன் மனைவி இடையே இருந்த பிரச்சனை, சண்டை, சச்சரவு இது எல்லாமே உங்களை விட்டு விலகுது. ஒற்றுமை அதிகரிக்க போகுது. இந்த தனுசு ராசிக்காரங்க வீட்டில் ஸ்ரீசக்கரம் வச்சு வழிபாடு செய்கிறது குடும்ப சூழலை நல்ல ஒரு இன்பமானதாக மாற்றும். குடும்பத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனை தீர ஸ்ரீசக்கரம் உங்களுக்கு உதவியாக இருக்கும். இந்த வாரம் சில சந்தர்ப்பத்தில் மனசோர்வுமே வர மாதிரி இருக்குது. பணக்குழப்பம் கொஞ்சம் நெருக்கடியை தரும். எந்த காரியத்திலையுமே அவசரமும் படபடப்பும் இல்லாமல் கொஞ்சம் கச்சிதமாக நிதானமாக செயல்படுங்க. அவசரமும் படபடப்பும் பிரச்சனையை கொடுத்துடும். அதே போல் சுப நிகழ்ச்சி நடக்கும் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, மங்கள காரியத்துக்காக கொஞ்சம் செலவு வாங்க வேண்டிய சூழல் கூட வரும். மனசங்கடங்களுக்கு ஆளானாலும் உங்களோட நாணயமான குணத்தால் சமாளிச்சிடுவீங்க. பிரச்சனை எதுவும் வராது. குடும்பத்தில் புத்திரர்களால் மேன்மை வரும். நீங்கள் நேர்மையாக பேசும் பேச்சு சிலருக்கு பிடிக்காம கூட போகலாம். அதெல்லாம் நீங்கள் கவனம் செலுத்தாதீங்க. எப்பவும் போல் உண்மையாக இருங்க. ஆனால் கொஞ்சம் இடம் பொருள் பார்த்து பேசுகிறது நல்லது. ஏன்னா இதை பார்க்காம நீங்கள் யாரை பற்றியாவது ஏதோ ஒரு இடத்துல பேசி வீணாக சிக்கலில் மாட்டிக்காதீங்க. உங்களோட பேச்சில் சிலர் குறைகளை கண்டுபிடிக்க பார்ப்பாங்க. அதனால தான் பேச்சில் கவனமாக இருங்க. இடம் பொருள் பார்த்து பேசுங்க அப்படின்னு சொல்கிறோம். தாயோட உடல்நிலையில் கொஞ்சம் கவனம் செலுத்த பாருங்கள். புத்திரர் வழியில் நல்ல ஒரு மதிப்பும் செல்வாக்கும் இருக்குது. தாய் வழி உறவினர்களால் பண உதவி உங்களுக்கு கிடைக்கும். சில நேரத்தில் உங்கள் தாயாரின் சொல் உங்களை காயப்படுத்தலாம் கூட. அதனால் சண்டை பண்ணிக்கிட்டு வாக்குவாதம் செய்யாதீங்க. அதை தவிர்க்க பாருங்கள். தொழில் துறையில் இருக்கிறவங்களுக்கு லாபம் உண்டாகும். நஷ்டம் இல்லாமல் தொழில் இப்போ எங்கே போகுது. பெரும்பாலும் ரொம்ப முக்கியமான முடிவுகளை கொஞ்சம் தற்காலிகமாக தள்ளி போடுங்க. புதிய முதலீடுகளை தவிர்க்கிறதும் நல்லது. இரவு நேரத்தில் தூர பயணத்தை தவிர்க்க பாருங்கள். உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு மந்தமான நிலை இருக்கும். பொறுமையாகவும் நிதானமும் இருக்க வேண்டிய காலகட்டம் இது. பெண்களை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு காரியத்தையுமே நீங்கள் இப்போ துணிச்சலாக செஞ்சு முடிச்சு காட்ட போகிறீங்க. உங்களுக்கு தேவையான உதவி எல்லாமே சரியான நேரத்தில் கிடைக்கும். மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கவனமாக பாடத்திட்டங்களை படிக்க பாருங்கள். பாடங்களை படிக்கிறதுல சுறுசுறுப்பாக இருங்க. மற்றவங்களோட கூடுதலாக படிக்கணும் அப்படிங்கிற எண்ணம் இப்போ அதிகரிக்கும். நிறைய நேரம் எடுத்து படிக்கிறது நல்ல மதிப்பெண் பெற உதவியாக இருக்கும். மூலம் நட்சத்திரத்தில் இருக்கிறவங்களுக்கு இந்த வாரம் மற்றவங்களால உங்களுக்கு கொஞ்சம் அமைதியின்மை வரலாம். அடுத்தவங்க பேச்சை கேட்குறத குறைச்சிக்கோங்க. போராட நட்சத்திரக்காரங்களுக்கு இந்த வாரம் எதிர்பாராத செலவு வரலாம். திட்டமிட்டு செயல்படுறது நல்லது. உறவினர்கள் கிட்ட தேவையில்லாத வாக்குவாதம் செய்யாதீங்க. வாகனத்தால் செலவு வர மாதிரி இருக்குது. வண்டி வாகனத்தை பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. அதே போல் உத்திராடம் 1ஆம் பாதம் கொண்ட உங்களுக்கு இந்த வாரம் பாருங்களேன், தொழில் வியாபாரத்தில் இருந்த போட்டி உங்களை விட்டு நீங்க போகுது. தொழில் வியாபாரம் அபிவிருத்தி அடையக்கூடிய யோகம். இந்த தனுசு ராசியில் உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு எல்லாமே நல்லதாக இருக்குன்னு கூட சொல்லலாம். கவனம் முன்னெச்சரிக்கை இதை நீங்கள் கடைபிடித்தாலே எல்லா வகையிலுமே நன்மைகளை பெறலாம். அதே போல் நீங்கள் வேலை பார்க்குற இடத்துல கொஞ்சம் கவனமாக பேசி பழகணுங்க. கவனமாக இருக்கிறது நல்லது. பேச்சு திறமையால் உங்களுக்கான காரியத்தை எளிதில் செஞ்சு முடித்து வெற்றி வாய்ப்பு பெறுவீங்க. சரியான நேரத்தில் கொஞ்சம் வேலையின் காரணமாக உறங்க முடியாத சூழல் வரலாம்.
கணவன் மனைவிக்கிடையே இருந்த மனக்கசப்பு மாறும். குரு பகவானை கொண்டைக்கடலை மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க. எல்லா பிரச்சனையுமே உங்களை விட்டு நீங்கும். எல்லா வகையிலுமே நன்மை பிறக்கும். தொடர்ந்து பார்த்தமைக்கு நன்றி நேயர்களே.